ஓகே. இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது 2வது லெசன். ஷார்ட்கட்டோட எப்படி யூஸ் பண்றது ஷார்ட்கட்டோட. ஓகே. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஆடிங் கிளிப், டைம்லைன், ஸ்ப்ளிட், மூவிங் கிளிப்பு, அப்புறமேட்டுக்கு ஸ்னிப்பிங், ஓவர் ரைட் அண்ட் இன்னும் கொஞ்சம் இது நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போய் வந்து எப்படி வந்து ஆடிங் கிளிப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆடிங் கிளிப்புங்கிறது நம்மளுக்கு ஒன்று ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ரெண்டு மாதிரி பண்ணலாம். ஒன்று கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணலாம். அதாவது எங்கே வந்து ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் உள்ளக்குள்ளே போயிட்டு அப்படியே இழுத்து அப்படியே வச்சுட்டிங்கன்னா வந்துடும். இன்னொன்று வந்து ஃபைலில் போய் நம்ம போய் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைலில் போய் இங்கே வந்து நம்ம ஏதோ ஒரு கிளிப்பை சூஸ் பண்ணலாம். ஸோ நான் போய் இதை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, சூஸ் பண்ணிட்டேன்னா ஓகே சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சூஸ் பண்ணது வந்து நம்ம அடுத்து எப்படி நம்ம டைம் லைனுக்கு எப்படி இழுக்குதுன்னு பார்ப்போம். டைம் லைனுங்கிறது இங்கே இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம வந்து எடிட்டிங் எல்லாமே பண்ணுறது. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே கீழே நம்ம இழுத்தோம்னா வச்சுக்கிறீங்களேன், டைம் லைனுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம இங்கே எங்கே எடிட் பண்ணுறது இல்லைன்னா இங்கே தான் பார்க்குது. இந்த இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி நீங்கள் ஒவ்வொரு இடமா பார்த்து இது பண்ணலாம். பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே நான் ப்ளே பண்ணால் ஓடிக்கிட்டு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து டைம் லைன். இந்த டைம் லைனில் வந்து நம்ம எல்லாமே பண்ணலாம். இங்கே வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ட்ராக் என்னென்ன ட்ராக் வேணுமோ நம்ம ஆட் பண்ணலாம். ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ ட்ராக் ஆட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆடியோ நம்ம வச்சுருந்தோம்னா அந்த ஆடியோ ஆட் பண்ணி இதில் வந்து அதே மாதிரி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறோம். ஓகே, இந்த ஆடியோ ட்ராக் பண்ணுது. இப்போ நம்ம அது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அடுத்த லெசனில். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லெசனில் வந்து டைம் லைனில் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போமா. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க, ஏதோ ஒரு லொக்கேஷனில் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணணும் விரும்புகிறீங்க. ஸோ இந்த இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹேட்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஆயிரும். பார்த்தீங்களா, ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே தூக்கிறதுக்கு. ஸோ இந்த இது ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இது ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, தெரியுதா, நல்லா ஸ்ப்ளிட் ஆனது. ஸோ நான் இன்னொரு இடத்துலையும் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் உங்களுக்கு அடி காட்டுறதுக்கு. இங்கே பாருங்க, ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். ஸ்ப்ளிட் பண்ணியாச்சா. ஸோ இப்போ நான் ரெண்டு இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துலையும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். சரியா. இப்போ இந்த ஸ்ப்ளிட் பண்ணதை வந்து நான் மூவ் பண்ண போகிறேன். பாருங்களேன், இதை இழுத்துட்டு போய் இங்கே வைக்கலாம். நான் இங்கே வச்சுட்டேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல உட்காந்துக்கிடுச்சு. ஸோ திரும்பி நான் இங்கே மாணவனை இருந்த இடத்துக்கே கொண்டு போகிறேன் அப்படின்னா திரும்பி அங்கேயே இழுத்துட்டு போய் அப்படியே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா இழுத்துட்டு வந்துடலாம் அந்த இடத்துக்கு. சரியா. இதான் வந்து எப்படி வந்து அந்த நம்ம கிளிப்பை வந்து எடிட் பண்ணுறதை மூவ் பண்ணிக்கிட்டு போகுது. இது அப்படியே ஹோல் இதையும் நம்ம அப்படியே எடிட் பண்ணி கடைசி லைனுக்கு வரைக்கும் கொண்டு போகலாம். இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ஆயிடுச்சா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இது வந்து நம்ம கிளிப்பை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எங்கே மூவ் பண்ணலாம். இப்போ ரெண்டு வீடியோ கிளிப் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா, சரி நான் இது வந்து முன்னாடி இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா முன்னாடி நீங்கள் இழுத்துட்டு போகலாம். கிளிக் பண்ணி அப்படியே ட்ரை பண்ணி இழுத்துட்டு போயிடலாம். ஓகே. இப்போ இப்போ வந்து நான் வந்து அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து ஸ்னிப்பிங். ஓகே, ஸ்னிப்பிங்னு இருக்கு. ஸ்னிப்பிங்னா என்ன? ஓகே, இங்க பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் சிம்பிள் இருக்கா, இதுதான் ஸ்னிப்பிங். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணா ஆன். ஓகே, இப்போ தெரியுதா, இந்த ஹைலைட் இது காமிச்சா ஆன், இப்போ ஆஃப். ஆஃப் இருந்ததுன்னா என்ன ஃபங்க்ஷன். இப்போ நான் இந்த இடத்துல கேப் இருக்கு பாருங்க, நான் இது வந்து ஒன்னா சேர்க்கறேன்னா இப்படி இழுத்துட்டு போகல, கிட்ட போய் உட்கார விட்டீங்கன்னு வச்சுக்கலாம், வச்சுன்னா இன்னும் ஸ்டில் ஒரு சின்ன கேப் தெரியுது பார்த்தீங்களா. கேப், அந்த கேப் எப்படி போகுதுன்னா அந்த மேக்னெட்டிக் சிம்பிள் இருக்குல்ல, இந்த ஸ்னிப்பிங். ஓகே, இது கிளிக் பண்ணிட்டு நீங்க கிளிக் ட்ராக் பண்ணீங்கன்னா அழகா போய் ஒட்டிக்கிறோம் அதுலயே, ஒரு கேப் கூட இருக்காது நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ இதோட ஃபங்க்ஷன் ரொம்ப அருமையானது. ஏன்னா நீங்க ஒரு ஒரு வீடியோ கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ண போல வந்து கேப் எப்படி விழுந்துரும். அந்த கேப் அவாய்ட் பண்றதுக்காண்டி நம்ம எப்பவுமே இந்த ஸ்னிப்பிங் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும், நம்மளுக்கு ரொம்ப வசதி. நம்ம இழுக்கப்பல அப்படியே வந்து ஒட்டிக்கிறோம். ஓகேயா. ஓகே. இப்போ நம்ம ஓவர் ரைட் பண்ண போகிறது பார்க்க போகிறோம். ஸோ ஓவர் ரைட், ஒரே வீடியோ மேலே இன்னொரு வீடியோ எப்படி ஓவர் ரைட் பண்ணுறது, அதே மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் முதல் ஆடின் பண்ணீங்களா அதே மாதிரி ஒரு வீடியோக்குள்ளே போகிறீங்க. அந்த வீடியோ பிடிச்சி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஸோ எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நான் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறேன் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட்னு வருது பார்த்தீங்களா. ஸோ நான் இப்போ இது மேலே அப்படி விட்டேன்னா அந்த வீடியோ அங்கே ஓவர் ரைட் ஆயிரும், பழைய வீடியோட மேலே. ஸோ அது பேர் தான் ஓவர் ரைட். இதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவை
மேலே டைம்லைன் இங்கே கொண்டு வந்து டைம்லைனுக்கு இழுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஓவர் ரைட் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு வந்து சில ஷார்ட்கட்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து கண்ட்ரோல் சி பண்ணிங்கன்னு வச்சுன்னா காப்பி பண்ணிக்கிறோம், கண்ட்ரோல் வி பண்ணிங்கன்னா திரும்பி பேஸ்ட் பண்ணும். பார்த்தீங்களா, கண்ட்ரோல் இங்கே பாருங்க, கண்ட்ரோல் இது வந்து கண்ட்ரோல் சி பண்ணிட்டேன், இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ கண்ட்ரோல் வி பேஸ்ட் நார்மல், அது இந்த நம்ம ஷார்ட்கட் வந்து கீபோர்டு யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து இதுக்கும் அப்ளிகபிள், இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வரும். ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன வீடியோ பார்த்துருக்கோம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணீங்கன்னா, நம்ம வந்து எப்படி கிளிப்பை ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அப்புறமேட்டுக்கு டைம் லைனை பார்த்தோம், ஸ்ப்ளிட்டை பார்த்தோம், அதுக்கப்புறம் மூவிங் கிளிப், அதாவது இங்கிட்ட இருந்து அங்கிட்ட மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, ஸ்னிப்பிங், அந்த மேக்னெட் ரொம்ப அருமையானது, அது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும், இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கணும், இது யூஸ் பண்ண அதுக்கப்புறம் ஓவர் ரைட்னா ஒரு வீடியோ மேலே இன்னொரு வீடியோ அப்படியே ஓவர் ரைட் பண்ணுறது பார்த்தோம். ஓகே, ஒரு ஷார்ட்கட் கீ, அதாவது நார்மல் கீபோர்டோட ஷார்ட்கட் கீயும் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, மறந்துடாம எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ லெசன் 3 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அடுத்ததுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் மோர் டீப்பாக நம்ம போவோம். ஓகே, ஆடியோ எடிட்டிங் இந்த மாதிரி இதுக்குள்ள போவோம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும். பாய், டேக் கேர்.